Hi friends, welcome to my YouTube channel Screwdriver. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 volt 7.2Ah பேட்டரியை எப்படி நம்மளே ரிப்பேர் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் மல்டிமீட்டரில் டிசி வோல்டேஜில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸில் வச்சு பார்த்தீங்கன்னா 3.56 வோல்ட்டு தான் இருக்குது. இந்த பேட்டரியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்கிற கேப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 செல் இருக்குது. ஒரு செல்லும் பார்த்தீங்கன்னா 2.1 வோல்ட் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.7லேருந்து 13.3 இருக்கும். இதில் இருக்கிற டிஜிட்டல் வாட்டர் எல்லாமே நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் வாட்டர் வந்து நம்ம இப்போது ரீஃபில் பண்ண போகிறோம். பேட்டரி டிஜிட்டல் வாட்டர் வாங்கிக்கோங்க. நம்ம டிஜிட்டல் வாட்டரை ரீஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக ரீஃபில் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் கேப் இட்டு தான் ரீஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து வெளியில் லீக் ஆகிடும். டிஜிட்டல் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கேப் போட்டுடலாம். இப்போ கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பேட்டரி வந்து யூபிஎஸ்சில் நம்ம சார்ஜ் போட்டு ஒர்க் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் யூபிஎஸ் வந்து சார்ஜுக்கு வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே யூபிஎஸ்சில் வந்து இண்டிகேஷன் லைட்டும் எனக்கு வந்து எரியல, யூபிஎஸ் வந்து ஆன் ஆகலை. பட் ஆனால் எனக்கு இங்கே சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து இதை ட்ரிகர் பண்ணி விடணும். அதுக்கு வந்து சோலார்லேருந்து 12 வோல்ட் சப்ளையை எடுத்திருக்கேன். டிசி சப்ளை 12 வோல்ட் டிசி சப்ளை. இது சும்மா ஒரு 2 செகண்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவில் வைக்க போகிறேன். வச்சோன்னே இது வந்து ஆன் ஆகிடும். செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட 12 வோல்ட்டு சோலார் பேனல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சோலார் பேனல் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட 12 வோல்ட்டு அடாப்டர் இருந்துச்சுன்னா அதுலேருந்து அவுட்புட்டை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிகர் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூபிஎஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 8 ஹவர்ஸாவது சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டதுக்கப்புறம் தான் பேட்டரி வந்து பேக்கப் நிற்குதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சார்ஜ் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூபிஎஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 டே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பேட்டரியில் பேக்கப் நிற்குதா இல்லையான்ட்டு. அதுக்கு ஏசி பவர் ஆஃப் பண்ணிடுறேன். யூபிஎஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ் ஆன் ஆகிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஆனே ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்லேருந்து யூபிஎஸ் வந்து ஆன் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு பேட்டரி வந்து ரெக்வயர் ஆகிடுச்சு. இப்போ பேட்டரி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட யூபிஎஸ் பேட்டரியை ரெக்கவரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு பேட்ரி வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10% தான் ரெடி ஆகாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு செல்லு போயிருந்துச்சு அப்படின்னா பேட்டரியில் உங்களால் அது ரெடி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்போ வந்து பேட்டரியை தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி.